ஏ கைஸ், கலக்கலப்பு படத்தில் ஒரு சின்ன டைலாக் இருக்கும். சிவா வந்து ஓவியாவை பார்த்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆனதுனால உனக்கு எதாவது கிஃப்ட் கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன், உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஓவியா அதுக்கு எனக்கு என்ன கிஃப்ட் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு சிவா ஃபன்னியாக ஒரு டைலாக் சொல்லுவார், வாய் தான் வேணான்னு சொல்லுது, பட் மூஞ்சி வந்து ஏதாவது சீக்கிரம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப கேஷுவலான ஒரு தமிழ் படத்தில் வர ஒரு டைலாக். பட் அவர் சொன்ன அந்த லைனில் பார்த்தீங்கன்னா டீப்பான ஒரு மெசேஜ் இருக்குது. ஸோ அந்த மெசேஜ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவுடைய ப்ரைம் டாபிக். அதாவது நம்ம வாய் என்ன தான் பேசினாலும், என்ன வேர்ட்ஸ் நம்ம உச்சரித்தாலும், நம்ம பாடி லாங்குவேஜ், நம்ம ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், நம்ம ஹேண்ட்ஸ், நம்ம ஜெஸ்டர், அதெல்லாம் வந்து வேறு ஒரு விஷயத்தை ஆக்சுவலாக மீன் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பாடி லாங்குவேஜோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிற புக் வந்து ஹவு டு ரீட் அ பர்சன் லைக் புக் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு புக். இதோடைய டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் கொடுத்து ஸோ இப்போ தான் வந்து இது படிக்க ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான புக். ஸோ இந்த புக்கில் என்ன சொல்ல வராங்கன்னா, திடீர்னு நம்ம ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்க்குறோம். ஸோ அவங்க பேசுறது அதெல்லாம் இருக்கட்டும், பட் அவங்க எந்த மாதிரி ஒரு ஆள், அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ நம்ம பாடியில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸும் வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் வந்து ப்ரீஃபாக இந்த புக். ஸோ இந்த புக்கில் அப்படி என்னென்ன சொல்லியிருக்காங்க, பாடி லாங்குவேஜோட இம்பார்ட்டன்ஸ், அதோடைய டெக்னிக்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம குரூப்பாக ஒரு மீட்டிங்கில் உட்காந்து பேசிகிட்ருக்கோம், இல்லை ஒரு 4-5 பேர் உட்காந்து ஒரு ரூமில் உட்காந்து பேசிகிட்ருக்கோன்னு வச்சுங்க. அதில் ஒருத்தர் மட்டும் ஒரு மாதிரி அந்த எக்ஸிட் டோரு, அந்த கதவையே பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு வந்து இந்த மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்போதைக்கு எப்படா அது முடியும், நான் வெளியில் போகணுன்ற மாதிரி ஒரு சைனை வந்து இன்டெரக்டாக அவங்க காட்டுறாங்க. ஸோ ஜனங்க வந்து அது கான்ஷியஸாக பண்ணனாலும் அவங்க பாடி லாங்குவேஜ் வந்து அவங்க என்ன மென்டாலிட்டியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி ஆளுங்க இருக்கும்போது அவங்க 1-on-1 நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பார்த்திங்கன்னா டோரை பார்த்துட்டே இருப்பாங்க, எக்ஸிட் ஆன இடத்தையே பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அப்போ நமக்கு என்ன தோணுன்னா, ஸோ இவங்களுக்கு இந்த கான்வர்சேஷனில் இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்க எப்படா முடியுன்ற மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்க இருக்கும்போது ஸோ இப்போ நம்ம மீட்டிங்கை முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள், அவங்க இமீடியட்டாக டப்புன்னு ஏறி அந்த எக்ஸிட் டோர் வழியாக வெளியில் போக பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா பாடி லாங்குவேஜ் டெக்னிக்ஸை வச்சு ஒருத்தர் வந்து என்ன யோசிக்கிறார் ஆக்சுவலாக அந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்க முடியும். அதோடைய டெக்னிக்ஸ்லாம் என்னென்னு சொல்லி தான் ஆத்தர்ஸ் 3 பேரும் இந்த புக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தரை பார்க்கும்போது அவங்க கொடுக்குற ஹேண்ட் ஷேக், அதோடைய டைட்னஸ், அதோடைய பொசிஷன், அதை வச்சே அவங்க என்ன மாதிரி ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணலான்றாங்க. சில பேர் வந்து ஹேண்ட் ஷேக் இப்படி மேலே கொடுத்துட்டு ரொம்ப டைட்டாக அப்படி கொடுப்பாங்க, அதாவது நான் தான் உன்னோட கொஞ்சம் பெரிய ஆள் அப்படின்ட்டு, எனக்கு என் மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்குன்ற மாதிரி ஒரு ஜெஸ்டர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹேண்ட் ஷேக்லேருந்து சின்ன சின்ன ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், ஸோ பேசும்போது அவங்க ஐபால் மூமெண்ட் எப்படி இருக்குது, ஐப்ரோஸ் எப்படி இருக்குது. ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சிரிப்பை கூட நம்ம வந்து உண்மையான சிரிப்பா இல்லை கள்ளச்சிரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். உண்மையாக ஜென்யூனாக சிரிக்கிறவங்க வந்து ஆக்சுவலாக சிரித்து இந்த இடத்துல அப்படியே அந்த சுருக்கங்கள் விடுற அளவுக்கு சிரிப்பாங்க. பட் அதே வந்து போலியாக சும்மா சிரிக்கணுமே ஆக்ட் பண்ணுறவங்க வந்து சிரிக்கிறது வந்து கொஞ்சம் தூரம் தான் வரும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் அவங்க வந்து ஜென்யூனாக இருக்காங்களா இல்லை சும்மா ஒரு ஃபேக்கான ஒரு ஸ்மைலை கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சில பேர் பேசும்போது பார்த்திங்கன்னா இந்த ஃபிங்கர் டிப்ஸ்லாம் ஒன்றா வச்சு அப்படி பேசுவாங்க. ஸோ அது என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டான ஒரு ஸ்பீச் அவங்க கொடுத்துட்ருக்காங்க, அதாவது நான் என்ன சொல்கிறேன்றதுல எனக்கு முழு கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆளுங்க தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அது அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து, இதை நம்ம யூஸ் பண்ணி ஒரு நெகோசியேஷன் டூல் இல்லை ஒரு கஸ்டமர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கார். ஸோ கஸ்டமர்கிட்ட ஒரு டீல் பேசிகிட்டே இருக்கும்போது அவர் வந்து இந்த செல்லர் வந்து கான்ஃபிடென்ட்டாக இப்படி விரலை இப்படி வச்சுட்டு நல்லா கான்ஃபிடென்ஸாக பேசும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த கஸ்டமர் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த டீலுக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பாடி லாங்குவேஜ் டெக்னிக்ஸ் என்னென்னு நம்ம தெரிஞ்சுட்டா அது வந்து நம்ம நல்ல விஷயத்தில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில் எழுதியிருக்கார். ஸோ அந்த மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸில் இவர் என்ன ஸ்டார்ட் பண்ணாருன்னா, ஒரு ஏர்போர்ட்டில் உட்காந்துட்டே ஒவ்வொருத்தர் அந்த லவுஞ்சில் உட்காந்துட்டு இருக்கவங்க ஒவ்வொருத்தருடைய பாடி லாங்குவேஜ் வச்சு அவங்க என்ன மாதிரியான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஜட்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வந்து அப்சர்வ் பண்ணணும் டோட்டலாக உட்காந்துட்டு. ஸோ அவங்க உட்காந்துன்னு இருக்கிற பொசிஷன்ஸ், இன்கேஸ் அவங்க லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அதை எங்கே வச்சு ஒர்க் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஒரு மூமெண்ட், ஹேண்ட் ஜெஸ்டர்லாம் எங்கே இருக்குது, அதை வச்சே வந்து அவங்க என்ன மாதிரி ஒரு பர்சனாலிட்டின்ட்டு ஆல்மோஸ்ட் 60% நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இந்த பப்ளிக் பிளேசஸ், ஏர்போர்ட் அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வந்து பேக்ஸ்லாம் நிறைய ட்ராவல் பேக்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் ஒரு சின்ன டெக்னிக் என்னென்னா வந்து, இப்போது ஒரு பேக்கில் வந்து ஏதாவது தேவையில்லாத ஒரு பொருட்கள், ஏதாவது ஒரு ஹார்ம்ஃபுல் ஏதாவது பாம் மாதிரி ஏதாவது இருக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து
அந்த பேக்கை வந்து பாடி கிட்ட டச் பண்ண விடாமல் கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு அப்படியே நடந்து போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம யூஸ்வலாக ஒரு ட்ராலி பேக்லாம் எடுத்துன்னு போனால் அது நம்ம பாட்டு பாடி கிட்ட வச்சுட்டு அது பாட்டுக்கு இடிச்சிட்டே இருக்கும், நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். பட் அது ஏதோ ஒரு கெமிக்கல் ஐட்டம் மாதிரி இருக்குது, அதை டச் பண்ணக்கூடாது, அது மூவ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, சஸ்பீஷியஸாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை கொஞ்சம் தள்ளி வச்சு இடிக்காத மாதிரி அப்படியே பத்திரமா கூப்பிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி பிஹேவியர் வச்சு கூட அவங்க ஏதோ ஒரு சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கன்னு கூட நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி சில பேர் பேசிகிட்டே இருக்கும்போது நோஸ் டச் பண்ணுறது, காது டச் பண்ணுறது, டவுட்ஸ் இருக்கும்போது, ஒரு அன்சர்டன் சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவங்க என்னென்ன பண்ணுவாங்க அதெல்லாம் கூட ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் நம்ம அப்சர்வ் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வந்து ரெசிப்ரிகேட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து காம் டவுன் பண்ணலாம், அவங்கள வந்து உண்மையை பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்ட்டு நிறைய விஷயங்கள் இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த புக்கில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் எல்லாமே வந்து அந்த ட்ராயிங்ஸ் பெயிண்டிங்ஸோடு இருக்கிறதுனால அதை பார்த்தோன்னா பிக்சரில் வந்து நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடுது. பட் எக்ஸ்ட்ரீம் பாடி லாங்குவேஜ் பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சவங்களாம் வந்து இந்த புக்கு படிக்க வேணாம். ஏன்னா இந்த புக்கில் வந்து ரொம்ப பேசிக்கான விஷயங்கள், பாடி லாங்குவேஜ் பற்றி ஐடியா இல்லாதவங்க படித்தா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு half an hour 45 minutesலேயே ஃபுல் புக்கை முடிச்சிடலாம். ஸோ மீண்டும் இன்னொரு ரிவ்யூ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சைனிங் ஆஃப் இஸ் கோபி. பாய்.